மதியம் லஞ்சுக்கு இந்த மாதிரி அவரைக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கங்க. நம்ம குக்கரில் பருப்பை வச்சு கடாயில் போட்டு காய வச்சு செய்யணுங்க. அப்போ தான் சாம்பார் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு சாம்பார் வந்து நல்லாவே வராதுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கேன். தேங்காய் துருவி போட்டு அவரைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அவரைக்காய் சாம்பார் செய்ய போகிறோங்க. லஞ்சுக்கு வந்து அவரைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சு பாருங்கள். சூப்பராக கிடைக்குங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அவரைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 மட்டும் கழுவி எடுக்கணுங்க. நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணுங்க. முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க. ரெண்டையும் போட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். பொங்கி வரும் அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கரெக்டாக வச்சா பொங்கி வர சாடாதுங்க. தண்ணி அதிகமாகிட்டுனா பொங்கி பொங்கி வெளியில் வரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க. இப்போ புளி ஊற போட்டுக்கிடலாம். சாம்பாருக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற போட்டுக்கலாம். ரொம்ப புளி போடக்கூடாது சாம்பாருக்கு. இப்போ இது ஊறிட்டுருக்கட்டும். நம்ம காய்ங்க, அவரைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி. அதனால் அவரைக்காய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட்டு, 2 கத்திரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு 4-5 பீன்ஸு, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போடணுங்க. எல்லாம் போட்டு இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயங்க. பெரிய வெங்காயத்தையும் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இதை கொஞ்சம் வதக்கிடலாம். பூண்டும் ஒரு 5-6 பல் பூண்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நான் பூண்டை வச்சுருந்தேன், கொஞ்சம் லேட்டாக போட்டேன். தக்காளி ஒரு தக்காளிங்க, பெரிய தக்காளியாட்டு ஒரு தக்காளி போட்டுக்கேன். சின்ன தக்காளினா 2 தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு முருங்கைக்காங்க, அப்புறமா ஒரு கேரட்டு, பீன்ஸு ஒரு 4 பீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அவரைக்காவும் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய்ங்க. இதெல்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அவரைக்காய் சாம்பார் வந்து. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி நம்ம வேக வச்சோம்னா நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம். இங்கே வெங்காயம் வதங்கும் போதே பூண்டையும் போட்டுருங்க. நான் போடுறதுக்கு மறந்துட்டேன், லேட்டாக போட்டிருக்கேன். இப்போ காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடணுங்க. மூடி வச்சு வேக வைங்க, நல்லா வெந்துடும் உங்களுக்கு. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்துருச்சுங்க. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம சாம்பார் பொடிங்க, ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். சக்தி சாம்பார் பொடி. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி கட்டியாக ஆயிரும் சாம்பார் பொடி வந்து. இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம பருப்புலேயும் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் கொதிக்கணுங்க. கொதிச்சிட்ருக்க நேரத்தில் பருப்பை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு பருப்பு எடுத்துருக்கேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி மலர்ந்து வரணுங்க. ரேஸை கடைஞ்சிட்டு நம்ம இப்போ காயோட ஊற்றிக்கலாம். காய் நல்லா கொதித்து பச்சை வாடை போயிடுச்சு, சாம்பார் பொடியோட பச்சை வாடை. இப்போ நல்லா குக்கரையும் கழுவி ஊற்றியாச்சுங்க. இப்போ கொஞ்சம் மட்டும் கருவேப்பிலை தழையும் மல்லி தழையும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க விட்றணுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், போதுமான அளவுக்கு. இப்போ கொஞ்சம் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலுங்க. இது குறைப்பாக நீங்கள் அரைச்சியும் போடலாம், அப்படியே துருவியும் போடலாம். துருவி போட்டால் நல்லாயிருக்கும் சாம்பார். பார்க்கறதுக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி துருவி போட்டு சாம்பார் வச்சு பாருங்கங்க, அட்டகாசமாக இருக்கும்.
சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிசம் பண்ணிடலாம். தாளிசத்துக்கு 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், வரமிளகா 2 மிளகா, கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வேகுது வரலையும் நல்லா அடுப்பில் போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம சாம்பாரில் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்குனேன்னா அடடடடடா கொண்டான்னு கேட்குங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு சாம்பார் பண்ணியாச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சுக்கலாம். சுட சுட சோத்தில் கொஞ்சோண்டு நெய் விட்டு அப்படியே 2 அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோன்னா போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எதுவுமே தேவையில்லை, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாம்பாரில் இடக்க காயே போதும். மணக்க அவரைக்காய் சாம்பாருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பார் பார்க்கறதுக்கு. இதுக்கு பொரியல் சைடிஷ்ட்டு வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாம்பார் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. அவரைக்காய் சாம்பார் வேறு லெவலில் இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சூப்பராகிட்டு சாம்பார் செஞ்சாச்சு. அவரைக்காய் சாம்பார் இதே அளவுகளில் இதே பக்கத்தில் செஞ்சு பாருங்கள். சிலவங்களுக்கு வந்து சாம்பார் கரெக்டாகவே வராதுங்க. இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் சொல்ல சந்திப்போம். பாய். இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம்.